இன்றைக்கி இப்போது காலையில் நம்ம ரூம் விட்டு கிளம்புறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிறைய இடங்கள் இன்றைக்கும் பார்ப்போம். இதோட நம்ம டிரைவர் இன்றைக்கி இன்னும் வெயில் அதிகமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓரம் மழை பெய்யுது. நஸ்தே நஸ்தே. அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது இந்த கோவில். முருகனுக்கு அரோகரா. சூப்பராக இருக்குது. ஹாய். இன்றைக்கி இப்போது காலையில் நம்ம ரூம் விட்டு கிளம்புறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிறைய இடங்கள் இன்றைக்கும் பார்ப்போம். முக்கியமாக கோயிலுக்கு போனோம், முருகன் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடங்களை பார்ப்போம். போவோம். இன்றைக்கி அப்படியே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஓகே, கொச்சிமீனை நம்ம இன்றைக்கும் சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். இதோட நம்ம டிரைவர் இன்றைக்கி வெயில் தான் அடிக்குது. காலையில் 8:30க்கே வெளியிடுது. பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிறது முருகன் கோவில். வியட்நாமில் சைகாங் ஹொச்சிமின்ல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவர் பேர் வந்து பாபு. இவருடைய அப்பா வந்து இந்தியன், அம்மா வந்து வியட்நாமீஸ். இவர் தான் இந்த கோயிலுடைய ப்ரீஸ்டாக இருக்கார். இப்போ இவர் தான் வந்து பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதும் இவர் தான். இவர் இந்த கோயிலே தங்கியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப புண்ணியமான காரியம். ஏன்னா இங்கே யாருமே இந்தியன்ஸ் இல்லை. இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கட்டினதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு 80-90 இந்திய குடும்பங்கள் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த கோவிலை வந்து இவர் தான் கடந்த ஒரு 30-40 வருஷமாக, இவங்க அப்பா அவர் ஒரு இந்தியன், அவர் பேர் ஏதோ ஷாமன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து இவர் தான் பாபு. இவர் தான் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஒரு புண்ணிய காரியம் பண்ணி இவர் இந்த கோயிலே தங்கியிருக்காரு. இவருக்கு எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு துறவற வாழ்க்கை வாழ்ந்து இந்த கோயிலை வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது இந்த கோவில். ஏதோ நம்ம தாத்தாக்கள் அந்த மாதிரி யாராவது வந்து ஒரு பழைய வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க வாழ்ந்த ஒரு பழைய வீடு, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. முருகனுக்கு அரோகரா. இப்போது முருகன் கோயில் போயிட்டு வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான சூழல் இருக்குது இந்த முருகன் கோவிலில். தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஹொச்சிமின்ல ரொம்ப ப்ரைம் ஸ்பாட்டில் இருக்குது. ரொம்ப ஒரு சென்டர் ஸ்பாட்லேயே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் அவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த ரிச்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இந்தியர்கள் வாழ்ந்திருக்காங்க, குறிப்பாக இங்கே எப்படி தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோயில். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ரம்யமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இந்த ஊரில் வந்து எங்கடா நம்ம ஊர் விஷயங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கோவில் கிடச்சி இங்கே கொஞ்ச நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஊரில் வந்து நம்ம அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போகணும், நம்ம ஊர்லேயே பெரிய முருகன் கோவில் சிவன் கோவில்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஆசை வருது. ஏன்னா இங்கே இருக்கிற கோவிலை இவங்க இந்தியன்ஸ் கூட இல்லை, வியட்நாமீஸ், இவங்களே தன் வாழ்க்கையெல்லாம் கொடுத்து இவங்க இந்த கோயிலை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப இதாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பெரிய எமோஷனல் ஃபீலிங் இருக்குது. மேபி நிறைய பேருக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், ரொம்ப எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. சரி, பார்ப்போம். முருகனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நாம் அடுத்த இடத்துக்கு போவோம். முருகனுக்கு அரோகரா.